Hi friends, welcome to SMA. இன்னைக்கு நம்ம நம்பர் சிஸ்டத்தில் prime numbers பற்றி பார்க்கலாம். Prime numbers அப்படின்னா பகா எண்கள். It has exactly two factors, namely itself and one. அதாவது ஒரு நம்பர் prime நம்பராக இருக்கணும்னா அதுக்கு two factors இருக்கணும். ஒரு ஃபேக்டர் 1, இன்னொரு ஃபேக்டர் அதே நம்பர் தான். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நம்பர் அந்த நம்பராலையும் ஒன்னாலையும் மட்டுமே டிவைட் ஆச்சுன்னா அதை நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 5, 7, 11 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். 2ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 and 1, அதே மாதிரி 3க்கு 3 and 1 இப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு காம்போசைட் நம்பர்ஸ். இட் ஹாஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே காம்போசைட் நம்பர்ஸ் தான். இட் ஹாஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், 1 அப்படிங்கிற நம்பர் காம்போசைட்டா இல்லைனா ப்ரைம் நம்பரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசைட் நம்பரும் கிடையாது. நம்ம எக்ஸாம்ஸில் இந்த 1ஐ ப்ரைம் நம்பராக எடுக்கணுமா காம்போசைட் நம்பராக எடுக்கணுமான்னு நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். 1 ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசைட் நம்பரும் கிடையாது. அடுத்ததாக பாருங்கள், கோப்ரைம் நம்பர்ஸ், இணை பகா எண்கள். ஒரு ரெண்டு நம்பரோட HCF நமக்கு 1 கிடச்சுன்னா அந்த நம்பர்ஸை கோப்ரைம் நம்பர்ஸ் இணை பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3,5, 2,3, 8, 9 இது எல்லாமே கோப்ரைம் நம்பர்ஸ். HCF வேல்யூ 1 கிடச்சுன்னா அதை நம்ம கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ். ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது நமக்கு 2 கிடச்சி அப்படின்னா அந்த நம்பர்ஸை நம்ம ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 7, 11, 13 எடுத்துடலாம். இப்படி டிஃப்ரென்ஸ் 2 வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். டெஸ்ட் 173 இஸ் ப்ரைம் ஆர் நாட். 173 அப்படிங்கிற நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 173க்கு பக்கத்தில் வரக்கூடிய கிரேட்டர் ஸ்கொயர் வேல்யூவை எடுக்கணும். இதோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 196 தான் இருக்குது. இது எதோட ஸ்கொயர் வேல்யூனா 14 ஸ்கொயரோட வேல்யூ. அப்போது 14க்கு லெஸ் தெனாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 2, 3, 5, 7, 11 and 13. இந்த ப்ரைம் நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் 173ஐ டிவைட் பண்ணுமா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா எந்த நம்பருமே டிவைட் பண்ணாது. அப்போ 173 இஸ் அ ப்ரைம் நம்பர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 437. இதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய கிரேட்டஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 441. இது எதோட ஸ்கொயர் 21 ஸ்கொயர். அப்போ 21க்கு லெஸ் தெனாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 2, 3, 5, 7, 9, 11, 13, 17, 19. இப்போது இந்த ப்ரைம் நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் 437ஐ டிவைட் பண்ணுமா அப்படின்னு செக் பண்ணலாம். 19 டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 23 கிடைக்கும். அப்போது 437 அப்படிங்கிற நம்பர் நாட் அ ப்ரைம் நம்பர். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 811. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ என்னென்னா 900. தட் இஸ் கிரேட்டர் ஸ்கொயர் வேல்யூ. இது எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயர். அப்போ 30க்கு லெஸ் தெனாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23 and 29. இப்போ இதில் ஏதாவது ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் 8, 11ஐ டிவைட் பண்ணுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே டிவைட் பண்ணாது. அப்போது 8, 11 இஸ் அ ப்ரைம் நம்பர். இதே போல் 319 அப்படிங்கிற நம்பர் ப்ரைம் நம்பரா அப்படின்னு செக் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Audio Jungle.